விண்வெளி பயணம், நண்பர்களின் சாகசம். ஒரு அழகான காலை பொழுதில் கவினும் யாழினியும் தங்களின் சிறிய விண்கலத்தின் அருகே நின்றிருந்தார்கள். இன்று நாம் விண்மீன்களை தொடப்போகிறோம் என்று கவின் உற்சாகமாக கூறினான். யாழினி தனது வரைபடங்களை சரிபார்த்துவிட்டு, ஆமாம் கவின், நமது கனவு நனவாகப் போகிறது என்று புன்னகைத்தாள். விண்கலத்தின் உள்ளே முகிலன் காத்திருந்தான். கவின் விமானி இருக்கையில் அமர்ந்து பொத்தான்களை இயக்கினான். அனைவரும் தயாரா என்று கவின் கேட்க, முகிலன் ஜன்னல் வழியாக பூமியை பார்த்தபடி, தயார், கிளம்புவோம் என்றான். என்ஜின் கர்ஜிக்க விண்கலம் மெதுவாக மேலே எழும்பியது. விண்கலம் வளிமண்டலத்தை தாண்டியதும் ஈர்ப்பு விசை மறைந்தது. யாழினியும் முகிலனும் காற்றில் மிதக்கத் தொடங்கினார்கள். பாருங்கள், நான் ஒரு பறவையைப் போல இருக்கிறேன் என்று முகிலன் சிரித்தான். யாழினி காற்றில் நீந்துவது போல தனது கைகளை அசைத்து மகிழ்ந்தாள். அவர்கள் நிலவை கடந்து சென்றார்கள். கவினும் யாழினியும் ஜன்னல் வழியாக நிலவின் பள்ளங்களை பார்த்தார்கள். நிலவு ஒரு பெரிய இட்லி போல இருக்கிறது என்று யாழினி கிண்டலாகச் சொன்னாள். கவின் சிரித்துக்கொண்டே, அடுத்த முறை நாம் அங்கு இறங்கி விளையாடலாம் என்றான். விண்கலம் இன்னும் தூரம் சென்றது. கவினும் முகிலனும் பின்னால் திரும்பி பார்த்தார்கள். பூமி ஒரு சிறிய நீல நிற பந்து போல தெரிந்தது. நமது இல்லம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று முகிலன் மெல்லிய குரலில் கூறினான். கவின் மெளனமாக அந்த அழகை ரசித்தான். திடீரென்று ஜன்னலுக்கு வெளியே ஆயிரக்கணக்கான சிறிய விண்கற்கள் மின்னின. யாழினி உற்சாகத்துடன் குதித்தாள். முகிலன், இதை பார், இது ஒரு நட்சத்திர மழை போல இருக்கிறது என்றாள். முகிலன் தனது நோட்டுப் புத்தகத்தில் அந்த அழகிய காட்சியை வரையத் தொடங்கினான். திடீரென்று ஒரு எச்சரிக்கை ஒலி கேட்டது. ஒரு சிறிய கருவி தளர்ந்திருந்தது. கவினும் யாழினியும் விரைந்து செயல்பட்டார்கள். கவலைப்படாதீர்கள், நான் இதை சரி செய்கிறேன் என்றான் கவின். யாழினி அவனுக்கு தேவையான கருவிகளை எடுத்துக் கொடுத்து உதவினாள். இருவரும் இணைந்து அந்த சிக்கலை தீர்த்தார்கள். அவர்கள் ஒரு வண்ணமயமான விண்மீன் மண்டலத்தை நெபியுலா அடைந்தார்கள். அங்கு ஊதா மற்றும் இளஞ்சிவப்பு நிற மேகங்கள் மிதந்தன. யாழினியும் முகிலனும் அந்த அற்புதமான வண்ணங்களை பார்த்து திகைத்து போனார்கள். இயற்கை எவ்வளவு ஆச்சரியமானது என்று யாழினி வியந்தாள். பயணத்தின் இடையே அவர்களுக்கு பசி எடுத்தது. கவினும் முகிலனும் விண்வெளி உணவை சாப்பிடத் தொடங்கினார்கள். காற்றில் மிதந்த பழத்துண்டுகளை அவர்கள் வாயால் பிடிக்க முயன்று விளையாடினார்கள். மிதக்கும் ஆப்பிளை பிடிப்பது எவ்வளவு கடினம் என்று கவின் சிரித்தான். பயணம் முடிந்து அவர்கள் மீண்டும் பூமியை நோக்கி திரும்பினார்கள். கவினும் யாழினியும் கட்டுப்பாட்டு அறையில் அமர்ந்து தரையிறங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். இந்த பயணம் நம் வாழ்நாள் முழுக்க நினைவில் இருக்கும் என்றாள் யாழினி. பூமி மெல்ல மெல்ல பெரிதாக தெரிந்தது. நண்பர்கள் மூவரும் பத்திரமாக வீடு திரும்பினார்கள். Thanks for watching this story. Please subscribe to our channel for more videos.